ஆனந்தம் பரிசேவை செய்வதே ஆனந்தம் சேவை செய்வதே ஆனந்தம் பரிசேவை செய்வதே ஆனந்தம் தன் கணவன் மனநிலையே தினம் அறிந்தே மாதர்கள் வாழ என்றும் சேவை செய்வதே ஆனந்தம் பரிசேவை செய்வதே ஆனந்தம். தரப்படும் பொறுப்பை ஏற்க வலுவுள்ள ஒரு ராஜ பிரதிநிதி தேவை. அந்த ஒருவர் யார் என்பதை மன்றமே தேர்ந்தெடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய பெரியோர்களே, ராஜ பிரதிநிதியாக யாரை தேர்ந்தெடுக்கலாம்? தளபதி கருணாகரனை நியமிக்கும்படி நான் கோருகிறேன். தளபதி வல்லவரை நியமிக்கும்படி நான் கோருகிறேன். மகாராஜா, மன்னவருக்கு பதிலாக சின்னவரை கவனித்துக் கொள்ளவும், சின்னவருக்கு துணையாக தென்னவர் நாட்டை காக்கவும், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமல் பெற்ற வல்லவர் ராஜ பிரதிநிதியாக வருவதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இளவரசர் எங்கே? மகாதேவி எங்கே? இந்த கேள்வி என்னிடம் நீ கேட்பாய் என்று தெரிந்துதான் மகாதேவி சிறையிலும் இளவரசர் உடலை வைத்தியர் பாதுகாப்பிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். கொன்றவள் தப்பித்து விட்டால் பதில் சொல்வது யார்? அவள்தான் கொண்டாள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? கையும் களவுமாக பிடித்தேன், காவலில் வைத்தேன். மகாதேவி சிறையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருப்பவர் வேட்டைக்கு சென்று விட்டால் அடுத்தபடி இருப்பவர் தானே கவனிக்க வேண்டும். நீ செய்தது மோச செயல். குறையாத நீதியை மோசம் என்று சொல்லும் அளவுக்கு குருடாகிவிட்டது உன் கருத்து. குற்றவாளிக்கு தண்டனை, இதுதான் சோழ நாட்டு நீதி. அவள் குற்றவாளி என்று நீ எப்படி முடிவு செய்தாய்? சபை கூட்டப்பட்டதா? சான்றோர்கள் வாதித்தார்களா? சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்களா? சொந்த விஷயம் சபைக்கு வர வேண்டியதில்லையே. சோழ நாட்டு தளபதியின் தர்மபத்தினியே அந்நாட்டு குலவிளக்கை அணைத்து விட்டாள் என்ற அபகீர்த்தி உன்னை சார வேண்டாம் என்றுதான் அவளை சிறையில் அடைத்தேன். புரிந்ததா? நீ சொல்வது போல அவள் குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டால் சிறை என்ன, சோழ நாட்டின் நடு வீதியை நிற்க வைத்து சித்தவரிசையை சித்தமாயிருக்கிறேன். கொண்டு வா இளவரசரின் பிணத்தை. சிறந்த வைத்தியரை கொண்டு பரிசோதித்து பார்ப்போம். பாம்பு கடி என்பது உண்மையானால் தண்டனை உனக்கு, விஷம் கொடுத்தது உண்மையானால் தண்டனை அவளுக்கு. எங்கே இளவரசன் சவம்? சவம் வேண்டுமா? நீதி இல்லை அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் வேதமில்லை. விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும் பல வறட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மருந்து சொல்லடா. மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லாரிக்கு சொல்லெல்லாம் விஷம் இருக்கு கேளுங்கோ. பேக்கே வாஸ்தே மாஃப் கரோ. இல்லில்லா மனுஷனுக்கு பல்லெல்லாம் நல்லாரிக்கு சொல்லெல்லாம் விஷம் இருக்கு கேளுங்கோ. இதர் நல்லார்க்கு பொல்லார்க்கு அல்லா நடுவேரிக்கு எல்லாம் விளக்கி போடும் பாருங்கோ. லேலோ தாயத்து தாயத்து